ஜெமிலா மேடம், தமிழகம் முழுக்க இன்னைக்கு எல்லா வருவாய் மாவட்ட தலைநகரங்கள்லையும் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. மிகப்பெரிய வெற்றி தான் ஆர்ப்பாட்டம். இதுல என்ன அப்படின்னா, என்னென்ன மெசேஜஸை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக சொல்ல வந்திருக்கிறீங்க? ஒன்லி அந்த திமுகவுக்கு எதிராக இருக்கிற மக்களுடைய மனநிலை மட்டும் திரட்டணுங்கிற ஐடியா மட்டும்தானா, வேற ஏதாவது பொலிட்டிக்கல் மெசேஜ் இது மூலமா சொல்ல வரீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, இந்த ஸ்லோகனை தான் 2021 தேர்தலில் முன்னெடுத்தது திமுக. ஆனா நமக்கு என்ன சந்தேகம்னா, ஸ்டாலின் வந்தாரு, விடியல் தர போறாருன்னு எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு இதுவரைக்கும் ஒரு நாள் கூட நல்ல விடியல் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதாவது ஒரு நாளாவது ஒரு சிறுமி அல்லது ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படவில்லை என்ற ஒரு விடியல் நமக்கு கிடைக்கவில்லை. போதை இல்லாத விடியல் கிடைக்கவில்லை, கள்ளச்சாராயம் இல்லாத விடியல் கிடைக்கவில்லை, கொலை இல்லாத விடியல் கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட மோசமான தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவதியுற்று கொண்டிருக்கிறார்கள். விலைவாசியை கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்படி இதை போன்ற பிரச்சனைகளை இன்னும் இந்த ஆர்ப்பாட்டத்தோட எஃபெக்ட்ல இருந்து வெளியிலே வரல போல, இன்னும் அதே வைபிளே இருக்கீங்களா? இல்ல, இது எவ்வளவு வேதனையான விஷயம் பாருங்களேன். 2 வயது சிறுமியை கிருஷ்ணகிரியில திமுகவினுடைய ஒரு நிர்வாகி பாலியல் சீண்டல் பண்றான் அப்படின்னா, என்ன மாதிரியான மனநிலையில் இப்போது இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்கிறார்களா அல்லது இந்த சமூகம் மாறிவிட்டதா? அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கியது யார்? இந்த தமிழ்நாட்டிற்கு தலைமை வைக்கக்கூடிய முதலமைச்சருக்கு பங்கு இருக்கா இல்லையா? அப்ப நம்ம இப்படிப்பட்ட தமிழ் சமூகமாக இருந்துச்சா? 5 வருடத்திற்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு? 10 வருஷம் இருந்த தமிழ்நாடு நம்ம மறந்துட முடியுமா? இன்னைக்கு இதை பத்தி எல்லாம் பேச வேண்டிய நிர்பந்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது, அதனுடைய கூட்டணிக்கு இருக்கிறது. அந்த விஷயத்தை தான் அதை தான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டமாக நாங்கள் மக்களிடத்துல போய் சேர்த்திருக்கிறோம். தமிழ்நாட்டு அரசின் காதுகளுக்கு கேட்குமா கேட்காத தெரியாது. ஆர்ப்பாட்டமா நீங்க சொல்ற அந்த விஷயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதை தாண்டி அதுல இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் மெசேஜ் அப்படிங்கிறது, ஏன்னா அறிக்கையே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வெளியிடுறாரு, கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள்லாம் எங்கெங்க தலைமை வகிக்கணும் அப்படிங்கறத இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாருங்கிறது மூலமா என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரோம்னா, இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை வகிக்கிறது. இந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் மட்டும்தான். அவர் சொல்வதை கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் கேட்கிறார்கள் என்ற மெசேஜை நம்ம சொல்றோம். அவர் டைம் டேபிள் போடுறாரு, யார் யார் எங்கெங்க போய் பேசணும், இல்ல அங்க தன் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கணும்னு சொல்லும்போது அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் அதை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். யாராவது மிஸ் அவுட் ஆயிருக்காங்களா பாத்தீங்களா? எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. எல்லா இடங்களிலும் கூட்டணியை சார்ந்த அத்தனை பேரும் கலந்து கொண்டார்கள். இது ஆர்ப்பாட்டத்திற்கு மட்டுமல்ல, இது 2வது ஆர்ப்பாட்டம் நம்ம பண்றோம். பொதுக்கூட்டம் நடத்தினோம். 3 இடங்களில் கூட்டணி சார்பாக நடத்தப்பட்ட பொதுக்கூட்டங்கள் மாநாடு போல நடந்தது. அத்தனை பொதுக்கூட்டத்திலும் அத்தனை கூட்டணியை சார்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் இவங்களுக்கு எவ்வளவு பயம் இருந்தா, இவர்கள் திரும்ப திரும்ப சொன்ன இன்டாக்ட் கூட்டணியையும் தாண்டி இன்னைக்கு இன்டாக்ட்னால அதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்ப அதிமுக கூட்டணி ஃபீல்டுல களத்துல நாங்க ஒற்றுமையாக இன்டாக்டா இருக்கோங்கறத இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா சொல்ல வரீங்க? நிச்சயமாக சொல்ல வரோம். ஒரு வருஷமாவே தேர்தல் முன்னெடுப்புகளை எடப்பாடியார் பண்ணிட்டாரு. 190 தொகுதிகளுக்கு மேல விசிட் பண்ணிட்டாரு, மக்களை சந்திச்சிட்டாரு. எங்களுக்கு தேர்தல் 15 நாள் இருந்தா என்ன, ஒரு வாரம் இருந்தா என்ன, அவ்வளவு எளிதாக மக்களை ஏற்கனவே அப்ரோச் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு தொகுதி வாரியாக மக்கள் பிரச்சனைகளை சொல்லிருக்காங்க. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கினதுல இருந்து இது கன்ஃபார்ம் ஆனதுல இருந்தே அவங்க சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகாது, ஃபீல்டுல ஜெல் ஆகாதுங்கிற முக்கியமான குற்றச்சாட்டை அதைத்தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க ஜெல் ஆகிட்டோம்னு காமிக்கிறதுக்காகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்க எடுத்திருக்கீங்களோ? ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி இப்ப ஜெல்லுன்ற ஒரு வார்த்தையை இந்த தேர்தலில் புகுத்தி இருக்காங்க. அதே ஜெல்லையே நம்மளும் சொல்லணும்னா, மிக அழகாக ஜெல்லாகி இருக்கிறது இந்த கூட்டணி என்பதை இன்றைக்கு நடந்த ஆர்ப்பாட்டம் கூட வெளியில தெரிய வருது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். சோ இவங்களுக்கு இந்த பயம் அதிமுக கூட்டணியை பார்த்து வந்துருச்சு. யாருக்கு? திமுகவுக்கு. அவங்க எதுக்கு பயப்படணும்? பயப்படலனா சார், வண்டியில 26 பேரை சீட்டே அங்க இல்ல. சீட் இல்லாத பஸ்ல அது ஸ்ட்ராட்டஜி. அவங்க எலெக்ஷன் வரும்போது இல்ல, ஒரு எலெக்ஷன் வரும்போது அதை எதிர்கொள்ளணும்னா நிறைய வியூகங்கள் நீங்களும் அது ஸ்ட்ராட்டஜி, வியூகம். அவங்க செஞ்சா வியூகம். ஆனா அதிமுக கூட்டணி அமைச்சா அதுக்கு என்ன பேரு?
பொருந்தாத கூட்டணி, இவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க, மதவாதம் உள்ள வந்துரும், பிஜேபி அதை பண்ணிரும், இது இவங்களை முழுங்கிரும், தாவேகா கிட்ட எதுக்கு பேசணும், அவங்க ஏன் கூட்டணிக்குள்ள வரணும்? என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? தேர்தல் என்று வந்தால் வெற்றி தான் நமக்கு முக்கியம். வெற்றியை தீர்மானிப்பதற்கு கூட்டணியை அமைப்போம். அதுல என்ன இவங்க கூட்டணி அமைக்கிறதுல தவறு இல்லை. ஒரே ஒரு ஆள் ஒரு கட்சியில இருந்தா அந்த ஆளை கூட கூப்பிட்டு கூட்டணின்னு அமைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இப்ப சீட்டு கொடுக்க முடியல. இத்தனை நாள் இன்டாக்டா இருந்தவங்களுக்கு சீட்டை வந்து குறைச்சிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த அளவிற்கு பயம் வந்து விட்டது. தேர்தலில் நாம் தோற்று விடுவோம் என்ற பயத்தில், அச்சத்தில் இப்ப வந்து எதையாவது பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பயம்ங்கிறீங்களா? அவங்க 25 கட்சி கூட்டணியோட இருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் 25 கட்சி நம்ம கூட இல்லைல்ல. சோ அப்ப அவங்க ஏன் பயப்படணும்? எதுக்கு பயம்னா, இந்த கால்குலேஷன் அப்பதான் இங்க வருது. நமக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 35% விழுக்காடுகள் பர்சன்டேஜ் வந்து ஓட்டு நமக்கு இருக்கு. இதை தாண்டி பிஜேபியோட ஓட்டு, பாமகவுடைய ஓட்டு, ஆமா, மொத்தமா நீங்க பார்க்கும்போது 45% வாக்குகள் நமக்கு இருக்கிறது. வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு 45% ஓட்டு வந்து வேணும் ஒவ்வொரு தொகுதிக்கும். அப்ப அந்த அளவுக்கு நமக்கு பலம் பொருந்திய ஒரு விஷயமா இப்ப இருக்கு. ஆனா இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, 5 வருடத்தில் சொன்ன விஷயங்களை செய்யல. தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் 13% தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க. நிறைவேற்றினோம்னு சொன்னது கூட அறகுறை நிறைவேற்றல். அதுல நீங்க வந்து இவங்க அடிக்கடி பெருமையாக உரிமை தொகைன்னு சொல்றாங்களே, அந்த உரிமை தொகை 2.5 கோடி பேருக்கு கொடுக்க வேண்டியது 1,31,00,000 பேருக்கு கொடுத்துட்டு உரிமை தொகை கொடுத்துட்டோன்றாங்க. இவங்க நினைக்கிறாங்க 1,35,00,000 பெண்கள் வந்து ஆதரவாக இருப்பாங்க நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க கொடுக்காத 1 கோடி பெண்கள் வந்து உங்களுக்கு எதிரா இருப்பாங்களா இல்லையா? அத பத்தி அவங்க யோசிக்கலையே. அந்த ஆன்டி இன்கும்பன்சி மனநிலை எல்லாம் நீங்க வந்து ஒண்ணா சேர்ந்து திரட்டுறதுக்கு இப்ப இருந்தே களத்துல ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. அதையும் திரட்டுகிறோம். தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். இதற்கு மேல் இந்த திமுகவிடம் இருந்தா தமிழ்நாடு எப்படி போகும்னே நினைக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக மோசமான சட்டம் ஒழுங்கு. இன்னும் அந்த போராட்ட ஆர்ப்பாட்ட வைப்லயே தான் இருக்கிறீங்க. என்னன்னா, இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இது அதிமுக ஒரு முக்கியமான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தீங்கல்ல, உங்க வீட்டு பில்லே சாட்சி, விடிய ஆட்சி உங்க வீட்டு பில்லே சாட்சி. அதனுடைய இம்பாக்ட்னால பெருவாரியான மக்களை உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நோக்கி இன்னைக்கு இழுத்துட்டு வந்திருக்கோ, அது அப்படி பார்க்கணுமா? இல்ல, அதுவும் இருக்கு. நம்ம தொடர்ந்து மக்கள் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறோம். மக்கள் வந்து உண்மையாவே வேதனையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்னைக்கு எலெக்ஷன் டேட்டுன்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருந்தாங்க. இப்படியான நேரத்துல நம்ம முன்னெடுக்கிற ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உண்மையா தனக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சதா ஃபீல் பண்றாங்க. இன்னொன்று வந்து நீங்க தெரிஞ்சுக்கணுங்க, எல்லா நம்ம வரலாறு, தமிழக வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே 5 ஆண்டுகளுக்கு மேல திமுக வந்து திரும்பி ஆட்சிக்கே வரவே முடியாது. ஏன்னா அந்த 5 வருஷமும் அவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுத்துருவாங்க. மக்கள் அப்பா போதுமடா சாமின்ட்டு தலை தெறிக்க ஓடக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. அப்படித்தான் இந்த 5 வருஷமும் திமுக பண்ணதை எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. டெய்லி நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள், விலைவாசி உயர்வு, இதெல்லாம் தான் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் பேசின பேச்சில் எல்லாம் சொன்னாரு. அவர் சொன்னதுல ஒன்று கூட சும்மா எக்ஸாஜரேஷன் கிடையாது. புள்ளி விவரத்தோட சொன்னாரு. எத்தனை கொலைகள் நடக்குது, ஒரு வருஷத்துல எத்தனை கொலை, 75 நாட்கள்ல எத்தனை கொலைகள் நடந்திருக்கு. அப்ப கட்சி தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையை கூட உங்களால குற்றவாளியை சரியா கண்டுபிடிக்க முடியல. காங்கிரஸ் இவ்வளவு தூரம் பேசுறாங்களே, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய திருநெல்வேலி மாவட்ட தலைவருடைய கொலையை கூட இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்போ எப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கு இங்க இருக்கு? போலீஸுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கா இல்ல என்னதான் ஆச்சு அவங்களுக்கு? இதெல்லாம் மக்களை உணர்ந்து உங்களை தேடி வராங்க. அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறத பார்க்கும்போது மக்களுக்கு தெளிவா இவ்வளவு சிக்கல் இருக்குல்ல களத்துல, ஏன் திமுக கூட்டணி இப்போ வரைக்கும் வெளியில வராம இருக்கிறாங்க? பயம் தான் காரணம் இல்ல வேற ஏதாவது சிக்கல், இல்ல வேற ஏதாவது டாக்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்களா? இல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ ஒரு 5000 ரூபாய் போட்டு ஒண்ணு பண்ணாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பணம் கொடுத்துட்டா மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கிடலாம். பெட்டி ஸ்ட்ராட்டஜி தான். பெட்டி, ஆமா. இனி அடுத்து பட்டியல எப்படி அடைக்கிறதுன்றதை யோசிப்பாங்க. புதுசா இவங்க கண்டுபிடிக்கிறாங்கல்ல. அதாவது அது எல்லாரும் பேசிட்டோம் தொடர்ந்து. எந்த வருஷமுமே கோடை காலம் வராத மாதிரி கோடை காலத்துக்கு கொடுக்குறேன், எங்களை ஏதோ பண்ணிட போறாங்க, அதனால 5000 ரூபாய் மொத்தமா கொடுக்குறேன்னு. மக்கள் அதை யோசிக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், உங்க ஸ்ட்ராட்டஜி படியே வந்தா கூட
நீங்க பண்ண அட்டகாசத்தினால மக்கள் எவ்வளவு பொருள் இழப்பு பண இழப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு உதவி செய்ய போறோம்னு நாம அறிவித்த 10,000 ரூபாய் அவங்க மைண்ட்ல இருக்குமா, இல்ல நீங்க போட்டு முடிச்ச செலவாகி போன 5,000 ரூபாய் மனசுல இருக்க போதா? அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க மக்கள். மக்கள் பொறுத்த வரைக்கும் விலைவாசியை முதல்ல கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்தே கட 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 கடன்னு எங்கேயோ ஏறிடுச்சு. கரண்ட் பில்லு வந்து அவர் ஷாக் அடிக்குதுன்னு சொன்னாரே, நினைச்சாவே ஷாக் அடிக்குது. இப்ப உண்மையாவே அந்த ஷாக்கை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்.